இந்தியாவில் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதற்கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி தொடங்கும் என நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கேள்வி எழுப்பிய காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்திக்கு பதிலளித்த உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய், 2027ஆம் ஆண்டிற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி 2 கட்டங்களாக நடைபெறும் என்றும், முதற்கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தொடங்கி செப்டம்பர் மாதம் வரை நடைபெறும் என்றும் தெரிவித்தார். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை பொறுத்து 30 நாட்களுக்குள் கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும் நித்யானந்த் ராய் விளக்கமளித்தார். முதற்கட்டத்தில் வீட்டு வசதி கணக்கெடுப்பு நடைபெறும் என்றும், 2ஆம் கட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2ஆம் கட்ட கணக்கெடுப்பு பணி 2027ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கி மார்ச் 1ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதிவாரி கணக்கெடுப்பும் நடைபெறும் என்றும், மொபைல் செயலிகள் மூலம் தரவுகள் சேகரிக்கப்பட்டு டிஜிட்டல் முறையிலான மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியும் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செல்போனில் சஞ்சார் சாத்தி செயலி கட்டாயமல்ல என்று மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா விளக்கமளித்துள்ளார். சஞ்சார் சாத்தி செயலி விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அவர் இதனை கூறியுள்ளார். செயலி வேண்டாம் என்றால் செல்போனிலிருந்து நீக்கிக் கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அக்டோபர் வரை வடகிழக்கு பருவமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஹெக்டேருக்கு 20,000 ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கான இழப்பீடு குறித்து 1 வாரத்தில் அறிவிக்கப்படும் என கூறினார். மயிலாடுதுறை மற்றும் விழுப்புரத்தில் 2 மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததாகவும், தூத்துக்குடி, தஞ்சாவூரில் 2 சுவர் இடிந்து விழுந்து உயிரிழந்ததாகவும் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் குறிப்பிட்டுள்ளார். சென்னை தாஷமக்கான் சாலையில் கனமழை மற்றும் பலத்த காற்றின் தாக்கத்தால் சுமார் 80 ஆண்டுகள் பழமையான கட்டிடத்தின் சுவர் இடிந்து விழுந்தது. இதில் இட்லி கடை நடத்தி வந்த பெண் உட்பட 3 பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். 9:15 மணி இருக்கும். இந்த பழைய பில்டிங் ஒன்று செவரு ரொம்ப வீக்காக இருந்தது. சடனாக விழுந்துருச்சு. அது காற்றுல அந்த மழையில் விழுந்ததுனால மேஜர் இன்ஜுரி 2 பேருக்கு தான், மற்ற 3 பேருக்கு லைட்டாக இன்ஜுரி ஆகிருக்குது. இமீடியட்டாக 108 கூப்பிட்டு அவங்களுக்கு சேஃப்டி பண்ணிட்டோம் நம்ம. அதுக்கப்புறம் நம்ம MLA சார், எல்லா கவுன்சிலர் இவங்களாம் வந்தாங்க, ஜேஇ சார்லாம் வந்தாங்க, வந்து எல்லாம் இது பார்த்தாங்க. எல்லாம் பார்த்துட்டு இப்போ அந்த செவர் வந்து ரொம்ப லூஸாக இருக்கிறதுனால அது மட்டும் தட்டி விட்டுட்டு மற்றதெல்லாம் நாளைக்கு மார்னிங் பார்த்துக்கலாம் சொன்னாங்க. புதுச்சேரியில் தாவேகா தலைவர் விஜய் ரோட் ஷோவிற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வரும் 5ஆம் தேதி தாவேகா சார்பில் விஜய் பங்கேற்கும் ரோட் ஷோவிற்கு அனுமதி கேட்டு அக்கட்சி நிர்வாகிகள் புதுச்சேரி DGPயிடம் மனு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியிடம் 3 முறை மனு அளிக்கப்பட்டது. இந்நிலையில் விஜய் ரோட் ஷோவிற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி அளித்து முதல்வர் ரங்கசாமி தலைமையில் காவல்துறை அதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. தேதி மற்றும் நேரத்தை தமிழக வெற்றிக் கழகத்தினர் முடிவு செய்து கொள்ள என DIG சத்யசுந்தரம் தெரிவித்துள்ளார். ரோட் ஷோவிற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் வாடிய முகத்துடன் புறப்பட்டுச் சென்றார் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த். புயல் தாக்குதலால் பெரும் பாதிப்புக்கு உள்ளான இலங்கையில் விரைவான மற்றும் ஒருங்கிணைந்த மனிதாபிமான நடவடிக்கையை மேற்கொள்ள இந்திய ராணுவம் ஆபரேஷன் சாகர் பந்துவின் இலங்கைக்கு ஒரு சிறப்பு படைப்பிரிவை அனுப்பியுள்ளது. இது இலங்கை மக்களுக்கு தேவையான நிவாரணம், மருத்துவம் உள்ளிட்ட உதவிகளை மேற்கொள்ளும் என்றும், இலங்கை இயல்பு நிலைக்கு திரும்ப தேவையான அனைத்து உதவிகளையும் இந்திய ராணுவம் வழங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐயப்ப பக்தர்கள் ரயிலுக்குள் கற்பூரம் ஏற்றுவதற்கு தெற்கு ரயில்வே முற்றிலும் தடை விதித்துள்ளது. சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் ரயில் அல்லது ரயில் நிலைய வளாகத்திற்குள் கற்பூரம் ஏற்றுவதை தவிர்க்க வேண்டும் என தெற்கு ரயில்வே வலியுறுத்தியுள்ளது. பக்தர்கள், சக பயணிகள் மற்றும் ரயில்வே சொத்துக்களை பாதுகாப்பதே இதன் நோக்கம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்வே வளாகத்தில் கற்பூரம், மெழுகுவர்த்தி, தீப்பெட்டி, விளக்குகள் போன்றவற்றை பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது. மீறுவோர் ரயில்வே சட்ட விதிகளின் கீழ் தண்டனைகளை எதிர்கொள்ள நேரிடலாம் என கூறப்பட்டுள்ளது. அனைத்து ஐயப்ப பக்தர்களும் ரயில்வே ஊழியர்களுடன் ஒத்துழைப்பளிக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளது. மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் போர் விமானத்திலிருந்து பைலட் வெளியேறும் சீட் எஜெக்டர் சோதனையை DRDO வெற்றிகரமாக நடத்தியுள்ளது.
சண்டிகரில் தண்டவாளம் போன்ற அமைப்பில் போர் விமானத்தை மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கி இந்த சோதனையானது நடத்தப்பட்டது. அதில் விமானத்தின் கண்ணாடியை உடைத்து விமானியை வெளியேற்றி பத்திரமாக மீட்பது ஆகிய 3 படிநிலைகள் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது என்றும் இது இந்திய விமானப்படை பாதுகாப்பு திறனை மேம்படுத்தும் எனவும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய நாடுகள் போர் தீவிரமடைய விரும்பினால் மாஸ்கோவில் உடனடியாக ராணுவ மோதலுக்கு தயாராக இருப்பதாக ரஷ்ய அதிபர் புட்டின் தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய அரசுகள் அமெரிக்காவின் தலைமையிலான பேச்சுவார்த்தைகளை புறக்கணித்து யுக்ரைனில் ரஷ்யாவிற்கு எதிரான விரோத போக்கை ஆதரிப்பதாகவும் ஐரோப்பியர்களின் நிலைப்பாடு போரின் பக்கம் இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான 2வது ஒருநாள் போட்டி இன்று சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் நடைபெறவுள்ளது. ராஞ்சியில் நடைபெற்ற முதல் போட்டியில் விராட் கோலி அபாரமாக விளையாடி 135 ரன்கள் எடுத்து தனது 52வது செஞ்சுரியை பதிவு செய்தார். ஹர்ஷ்தீப், ஹர்ஷித் ராணா, குல்தீப் யாதவ் ஆகியோரின் அசத்தலான பந்துவீச்சால் இந்திய அணி 17 ரன்கள் வித்தியாசத்தில் போராடி வெற்றியை ருசித்தது. இந்நிலையில் 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட இந்த தொடரை கைப்பற்றும் முனைப்பில் இந்திய அணி தங்களது ஆட்டத்தை வெளிப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு இவளை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.